ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கிறப்ப நம்மளுக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமைக்கக்கூடிய ஆர்வமும் நம்மளுக்கு வரும். இப்போ அந்த மாதிரி டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைப்போம். அது ஒரு 4 நாள் கழித்து இந்த மாதிரி ரொம்ப புளிப்பாயிடும். என்ன தான் ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணாலும் ரொம்ப புளிப்பாயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த புளிப்பு தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நின்றுடும். இதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டிங்கன்னா மாவு புளிப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்போ தோசையோ இட்லியோ நீங்கள் செய்யலாம். அப்படியே உங்களுக்கு இந்த மாவு யூஸ் பண்ண பிடிக்கலனாலும் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் மக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரை இதெல்லாம் நல்லா படிஞ்சிருக்கும். இதெல்லாம் இப்போ இந்த மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாவில் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி துணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை இந்த இட்லி தோசை மாவில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த பிசுபிசுப்புலாம் நீங்கிரும். ரொம்பவும் நம்ம சோப்பு போட்டு தேய்க்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் கேஸ் க்ளீன் பண்ணுறது, ஆயில் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த புளிச்சி மாவில் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிமேல் மாவு புளிச்சு போணுச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸுகளை யூஸ் பண்ணும்போது சூப்பராக கரையும் நீங்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த டப்பா ஊற வச்சிட்டோம். பாருங்கள், ஊறிட்டு இருக்கும்போதே நல்லா பாதி அளவுக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ நல்லா தண்ணியில் நீங்கள் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நீங்கள் என்ன லிக்விட் இல்லைன்னா சோப்பு எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒரு முறை நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். தேய்ச்சிட்டு இப்போ இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி பார்க்கலாம். வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கரையெல்லாம் நீங்கிட்டு நல்லா பளிச்சுன்னு புது மக்கு மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம கிச்சன் சிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, கறிவேப்பிலை, இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடைச்சிக்கும். அந்த மாதிரி அடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு பக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சைஸ் பக்கெட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சைடில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்த தட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த பக்கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுவும் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. சாப்பிட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு இது எல்லாமே அப்படியே சிங்கில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பக்கெட்டில் ஊற்றும்போது சிங்க்கும் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். பாத்திரமும் நம்ம ஈஸியாக சீக்கிரம் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் நைட் டைம் இந்த பக்கெட்டை இந்த மாதிரி மூடியும் வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் காலையில் டைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு சிங்க்லேயும் எந்த ஒரு குப்பையும் அடைக்காது. இப்போ அடுத்தது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம். சில பேர் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 2 அடுக்கு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுக்கு மேலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணக்கூடிய சோப்பு தண்ணி கீழே இந்த மாதிரி கலெக்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம தேய்க்கக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மேல் அடுக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது கீழே இந்த வாஷ் பண்ணக்கூடிய தண்ணி, சோப்பு தண்ணி கலெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு சோப்பும் அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒவ்வொரு முறை சோப்பு தொட்டு தேய்க்க தேவையில்லை. ஈஸியாக நுரை அதிகமாக வரும். நம்ம சூப்பராக பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிடலாம். சோப்பும் நம்மளுக்கு கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு மேலே வைக்காமல் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்தால் அதில் நிறைய பாக்டீரியா உருவாகும். இந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்க்ரப்பும் சீக்கிரம் காஞ்சிடும். உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரோடைய மூடி, டிஃபன் கேரியரு, இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னா கேப் அதிகமாக இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சாலுமே அழுக்கு போயிடும். ஆனால் அதில் கேப்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகாது. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கேன். பழசு புதுசு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நீங்கள் இதை தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகிடும்.
அதோட நம்ம பால் வாங்குற பாத்திரமா இருந்தால் இந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து பால் வந்து கெட்டு போயிடும். அதனால் இந்த கேப்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மிக்ஸி ஜார்லெல்லாம் இந்த கேப்பில் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த டிப்ஸை வந்து வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க இந்த டிப்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஸ்கூலுக்கு போகிற பசங்க டிஃபன் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய கேப் இருக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் நல்லா சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக புதுசு போல் நல்லா பளபளன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த மிக்ஸி ஜாரை வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பக்கமும் உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். அதே மாதிரி கீழ் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காற்று போகிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மிக்ஸி ஜார் சீக்கிரம் வந்து ட்ரை ஆகும். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் பார்க்கணுன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.